எல்லாரும் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. எல்லாரும் இப்படி முன்னாடி வாங்க. எல்லாரும் இப்படி முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கிட்ட வாப்பா. அன்பு சார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அருமையாக ஒரு கோசாலை அமைஞ்சிருக்குது. நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த பசுக்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையிலே நாமெல்லாம் சேர்ந்து கோபூஜை பண்ணணும். இந்த கோசாலை இங்கே வர்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. அதனால தான் கூப்பிட்டேன். நான் அகில பாரத அளவில் கோ சம்ரக்ஷண சமிதின்னு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSSனால துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நாடு முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்முடைய தேசிய பசுக்கள் பாதுகாக்கப்படும். நம்முடைய தேசிய பசுக்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருந்தது ஒரு காலத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்னைக்கு ஒரு 35 வெரைட்டி தான் இருக்கிறதையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோசாலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய யாத்திரை நடத்துறாங்க. கோகிராம யாத்திரைன்னு பேரு. ஒரு பெரிய ரதம். அந்த ரதத்துல கோமாதா அதை எடுத்துட்டு நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஒன்றியங்கள், கிராமங்கள் தோறும் இந்த யாத்திரை நடந்தது. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, பசு எவ்வளவு முக்கியத்துவமானது, நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி போனது, அதனால் நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைச்சது. ஆக இந்த பசுக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாம் வலியுறுத்தி அவங்களுக்கு இன்னும் விளக்கமாக விவரங்களை நிறைய பிரச்சாரமாக போகணுன்றதுக்காக அந்த ரத யாத்திரை ஏற்பாடாச்சு. எனக்கு அந்த சமயத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தில் இந்த ரத யாத்திரையினுடைய மாநில செயலாளர் அந்த பொறுப்பு செஞ்சாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்த ரதம் வரும்போது அதை வரவேற்று எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போகணும். முக்கியமான நகரங்களில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி மக்கள் மத்தியில் இந்த விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு உத்தரவாச்சு. அதன் அடிப்படையில் நான் அதை பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ரதம் ரொம்ப மிகப்பெரிய ரதம், சின்ன சின்ன கிராமங்களுக்குலாம் உள்ள நுழைய முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 70 உபரதங்கள் தயார் பண்ண தமிழ்நாட்டுக்கு. பசுவை தன்னோட சேர்த்த பசுவை இந்த ஃபைபரில் ஒரு பெரிய இந்த பசு அளவுக்கு உயரத்துக்கு, இந்த பசு அளவு உயரத்துக்கு பசு தன்னோட ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணி அந்த சின்ன டாட்டா ஏசி மாதிரி அதில் அலங்காரங்கள்லாம் பண்ணி இந்த கோயாத்திரை இந்த விஷயம்லாம் சொல்லி அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தேன். அந்த 70 உபரதங்கள் அது சின்ன 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 கிராமங்களுக்கும் உள்ள போச்சு. நான் இந்த பெரிய உபரதத்தை அப்படியே முடிச்சு ஆந்திராவில் முடிச்சுட்டு வந்து திருப்பதியில் போய் ரிசீவ் பண்ணேன். திருப்பதியில் ரிசீவ் பண்ணி அதை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போயிட்டு அதை திருவனந்தபுரம் போகணும், அடுத்தது கேரளா போகணும். அதனால கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிலையும் தான் எண்டு, நம்ம தமிழ்நாட்டோட எண்டு. அங்கே கேரளத்துக்காரங்க வந்தாங்க, அவங்க கையில் ஒப்படைச்சு இந்த யாத்திரையை முடித்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நிறைய விஷயங்களை இந்த கோவை பசுவை அதுவும் நம்ம தேசிய பொருட்கள் இப்போ நம்மளாம் குடிச்சிக்கிட்ட பால்லாம் பால் இல்லை, அதெல்லாம் நிறைய பேர் பாலாதுங்கிறாங்க. அதெல்லாம் விஷம் கலப்பினங்கள், பன்றியும் பசுவும் சேர்ந்த கருப்பினங்கள் தான் இந்த ஜெர்சி என்று சொல்லக்கூடிய பசு. அதனுடைய பால் தான் ஆனால் ஒரிஜினல் பால் பால் தான். நம்ம
இதையெல்லாம் நாம் பிரச்சாரம் பண்ணோம். இன்றைய பொங்கல் நல்லால உங்களோடு இதை பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் நான் முதல்ல கொஞ்ச நாள் வேண்டேன். எங்களுடைய அமைப்பில் சேவாபாருன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு அம்மாவோட சொன்னேன், அம்மா இங்கே ஒரு பசுவும் கண்ணு மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஆகும் நான் அது எனக்கு தெரியாது, வாங்குங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. அப்போ நம்முடைய வாட்ச்மேன் ஒருத்தர் வந்தவாசல் ஒருத்தர் வந்துட்டு வாட்ச்மேனாக இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பசு நம்மளோட ஒரு ஜோடியை ஒப்படைச்சாரு. எல்லாம் பண்ணி இந்த ரோசாவில் ஒரு பசு ஒரு கண்ணோடு ஆரம்பிச்சது. அதனுடைய சந்ததிகள் தான் இது அத்தனை. அதுலேருந்து பெரிய அளவில் இங்கே 10 இருக்குன்னாக்கா அது அத்தனையுமே அந்த பசுவினுடைய சந்ததிகள். இன்னைக்கு நல்ல அளவில் உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பொறுப்பெடுத்து நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணது மட்டுமில்லை, அதை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி நம்ம கோயில் மையமாக வச்சு நம்ம ஆரம்பித்தோம். அது வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த கோசாலையில் அதில் பசுக்களுக்கெல்லாம் பூஜை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த எல்லாருக்கும் கிடைச்சிது. ஏன்னா பசுவினுடைய அங்கங்களை 33 கோடி தெய்வங்களும் தேவர்களும் இருக்கிறதாக நம்முடைய புராணங்கள் சொல்லுது. அதை வணங்கினா போதும், எல்லாத்தையும் வணங்கினாதான் அர்த்தம். அதனால இது தெய்வம், ஓ மாதா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்றோம். சொன்னா இதெல்லாம் பார்த்து மாட்டு மூத்திரம் பிடிக்கிறவன் அப்படி இப்படியெல்லாம் நிறைய பேர் கிண்டலாம் அடிக்கிறான். அந்த மாட்டு மூத்திரத்தில் இன்னைக்கு இந்த கோ சம்ரட்சண சமிதி மூலமா கோ மூத்திரம் கோ ஸ்தானத்தில் பல வெரைட்டியை தயார் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவில் பயன்படுத்தி நாடு முழுக்க அதெல்லாம் விற்பனைக்குலாம் வந்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான இது இந்த கோமூத்திரத்துக்கு சக்தி இருக்கு. அதே இதெல்லாம் மிகப்பெரிய என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு லட்சுமி. மாடல்ல மக்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு குரல்ல இருக்கு. மாடுதான் செல்வம், மாடுன்னா செல்வம், வேறெல்லாம் செல்வமும் கிடையாது. இதுதான் மக்கள்ல செல்வம், மாடுதான் செல்வம். இந்த செல்வத்தை வீடுகளோடு பாதுகாக்கணும், சிட்டியில் முடியாது. ஆனால் டெய்லி நம்ம கோசாலில் வந்து இன்றைக்கி கோபூஜையோட விஸ்வரூப தரிசனமாக நம்ம திருக்கோயிலில் நாங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வழிபாட்டில் நிறைய பேர் தொடர்ந்து காலையில் மாலை வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, காலையும் மாலையும் இந்த கோசாலையை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பராமரிக்கிறதுக்கு ஒரு குழு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அருமையான இந்த பூஜையில் நீங்கள்லாம் பங்கு பெற்றதுக்கு எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நன்றி.